இவர் பல விஷயங்களை இந்த குரூப் கிட்ட இருந்து, அதாவது இந்த ப்ராஜெக்ட் இவர் இப்போ இதில் நந்தனத்தில் கட்டுற அந்த ப்ராஜெக்டில் எனக்கு கடைசி மாடி டாப் ரூஃப் ஃப்ளோரில் ஒரு ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டும் கையில் கேஷும் கொடுத்தா தான் அப்ரூவ் பண்ணுவேன் என்று சிஎம்டிஏ துறையைச் சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரியும் தம்பிகளும் ஒரு அமைச்சரும் கேட்டதாகவும் அதில் தகராறு நடந்துட்டு இருந்த நேரையில் அதுக்கப்புறம் வேறொரு கனெக்ஷன் மூலமாக தம்பிகளோடு இணைந்திட இப்போ அவர் தான் சூப்பர் சீஃப் மினிஸ்டராக இல்லை சூப்பர் துணை முதல்வராக இருந்த ரத்தீஷை இங்கேருந்து துபாய்க்கும் துபாயிலிருந்து லண்டனில் கூட்டிகிட்டு தன்னுடைய சேஃப்டியில் வச்சிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எனக்கு அமித்ஷாவுடைய பிஏ மிக நெருக்கம், அதனால என் மேலே இது வரைக்கும் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக ஐடி ரைடு எதுவும் வரல. அதுக்கு ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டே, அப்பாசாமி போன்றவைக்கு மேலே ரைடு வந்திருக்கு, இவங்களுக்கு வரல. இதுதான் காரணமா அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இதற்கு எந்த ஆதாரம் இருக்கான்னு தெரில. ஆனால் இந்த காசா கிராண்டே, அப்பாசாமி மற்றும் இவங்க எல்லா இதில் இபிஎஸ் ஆட்சியைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள், இப்போ இருக்கிற அமைச்சர்கள், இவங்கெல்லாம் தான் தாங்கள் ஒவ்வொரு அமைச்சரும் குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் மாதம் கருப்பாக பணத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.